கர்த்தர் நாமத்துக்கு பிரியமான சகோதர சகோதரி, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் வெளிப்படுத்தின அதிகாரம் 13:10 பார்க்கலாம். சிறைப்பிடித்து கொல்லுறவுகள் சிறைப்பிடித்து கொல்லப்படுவார்கள். பட்டயத்தினால் கொல்றவர்கள் பட்டயத்தினால் கொல்லப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் பொறுமையோடும் விசுவாசத்தினால் விளங்க பண்ணுவார்கள். இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினால் அவர்கள் விளங்க பண்ணுவார்கள். அங்கே இந்த வசனம் ரொம்ப அழகான வசனங்கள். எப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வசனங்கள், சுவிசேஷம் சொல்ல போகிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வசனங்கள், சபை நடத்துகிறவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான வசனங்கள், இந்த நாள் ஆண்டவரை பற்றி அறியாமலும் கேட்குறவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கும் புரோஜமான வசனங்கள். எப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக அவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக குடும்பத்தில் கலவரம் வந்தாலும், பிள்ளைங்களுக்குள்ள ஒரு கலவரம் வந்தாலும், அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு சண்டை வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாராம், சிறைப்பிடித்து கொல்லப்படுவார்கள், சிறைப்பிடித்து கொல்லப்படுவார்கள். பட்டயத்தினால் கொல்றவர்கள் பட்டயத்தினால் கொல்லப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் பொறுமையோடும் விசுவாசத்தினால் விளங்க பண்ணுவார்கள். அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் பொறுமையாக இருப்பார்கள், விசுவாசத்தில் விளங்க பண்ணுவார்கள், விசுவாசத்தை விளங்க பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே சொல்லப்படுற காரியம் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்யணும். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம உலகத்தில் வாழணும். அப்படி வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பொறுமை தேவை. பரிசுத்தவான்களுக்கு பொறுமை தேவை. பரிசுத்தவான்கள் பொறுமையோடு இருப்பார்கள், விசுவாசத்தில் அவர்கள் விளங்க பண்ணுவார்கள். விசுவாசத்தை அங்கே விளங்க பண்ணுவார்கள். அப்படியே விளங்க பண்ணுவார்கள்னு சொல்லி பார்த்தா, விசுவாசத்தில் என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தினால் இருப்பார்கள், விசுவாசத்தினால் அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். ரொம்ப காரியத்தை நம்ம அதை சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம் நடந்து கொண்டு இருக்கு. சபைகளுக்கு விரோதமாக, பாஸ்டங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தவான்கள் பொறுமையோடு சகிக்கிறார்கள். அது என்ன காரணம், கர்த்தருடைய கிருபை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தினால் அவர்கள் விசுவாசத்தினால் விளங்க பண்ணுவார்கள், விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக அவங்க பொறுமையோடு இருக்கிறார்கள். இந்த நாளில் நம்ம புதுசாக அரசு கேட்பீர்கள்னா, சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையிலும் போராட்டங்கள், சத்துரு, அநேக வியாதி, கஷ்டத்தை, உங்களுக்கு வறுமை, வருமானத்துக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை, நஷ்டம், பிஸ்னஸ் நஷ்டம், வியாபார நஷ்டம், வேலையில் நஷ்டம், இது எல்லாவற்றும் வருதுன்னா சத்துருக்களை என்ன பண்ணுவாரா, கர்த்தர் விடுதலை தருவார். அது போல் வருகிற போராட்டத்தை என்ன பண்ணுவாராம், விடுதலை தந்து நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சமயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கிராமத்தில் அரசு, தமிழ்நாட்டில் அரசு கேட்குறீங்களான்னா, இல்லை தமிழ்காரங்க வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் கேட்குறீங்கன்னா, என்னோட பிஸ்னஸில் ரொம்ப பிரச்சனை, எங்கள் வேலையில் ரொம்ப பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா, அந்த சரீரத்து பிரச்சனை உண்டாக்குற ஆவியை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அது விடுதலை தந்து, அது என்ன பண்ணுவார், அது விடுதலை தந்து அது என்ன பண்ணுவாராம், அது உங்களை விட்டு நீங்கள் பண்ணுவாராம். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கர்த்தரிடத்துல வரும்போது உங்களுக்கு விசுவாசத்தில் உங்களுக்கு வளர கிருபை செய்வாராம். இது வெளிப்படுத்தின அதிகாரம் 10:3-10. இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க விசுவாசத்தினால் பொறுமை வரும்னு சொல்லியிருக்கீங்க, பரிசுத்தமாக இருக்கும்போது எங்களுக்கு விசுவாசத்தில் நாங்கள் விளங்க பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட குடும்பத்தில் வருகிற ப்ராப்ளத்தை, அக்கம் பக்கம் வருகிற ப்ராப்ளங்களை, வேலையில் வர ப்ராப்ளங்களை, பிஸ்னஸில் வர ப்ராப்ளங்களை, சத்துரு அநேக கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்குறோம், அதுலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. God bless you. Praise the Lord.